இந்த வீடியோவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? இப்போ என்ன செய்கிறோன்னா ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்லேருந்து என்ன செய்கிறோம், எல்லா லிகான்ஸையும் எலக்ட்ரானோட என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரான்ஸோட இந்த லிகான்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் சார்ஜ் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி டெஃபினிஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க? The charge it would bear if all the ligands were removed along with the electron pair. இதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ ரோமன் நியூமெரிக்கல். இப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ரோமன் நியூமரல்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த FeCN6. ஸோ இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு ஃபைன் பண்ணணும்? Fe இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? எக்ஸ் அப்படின்னு வி ஹாவ் டு அஸ்யூம். ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இதில் உள்ள இருக்கிற இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கிற லிகான்ஸை நம்ம இந்த எக்ஸோட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? சிஎன்னோட சார்ஜ் என்னது? சிஎன்னோட சார்ஜ் இஸ் -1. ஸோ அப்போ சார்ஜ் வந்து -1. -1 இன்ட்டு என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் லிகான்ஸால வி ஹாவ் டு மல்டிப்ளை. ஸோ அப்போ இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன நெட் சார்ஜ் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ அப்போ -4 அப்படிங்கிறது தான் இதோட நெட் சார்ஜ். ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? எக்ஸ். ஸோ 6 into 1 -6 is equal to -4. அப்போ எக்ஸ் is equal to +2. ஸோ அப்போ Feயோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? Fe +2. ஸோ அப்போ Fe +2 அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ Fe +2. ஸோ அப்போ இந்த ரோமன் நியூமரல்ஸில் என்னென்ன எழுதணும்? Fe 2 iron அப்படின்னு எழுதலாம். அயன் 2 iron. அயன். ஸோ ஐபக் நேம் எழுதுறப்ப அயன் 2 ion அப்படின்னு சொல்லி நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இதுக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் நம்பர் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இதுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறது? இதுவும் அதே மாதிரி தான். இங்கே இந்த கோபால்ட் என்னன்னு எடுத்துக்கணும்? எக்ஸ் அப்படின்னு வி ஹாவ் டு அஸ்யூம். ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ். இது அமோனியா என்ன சார்ஜு? அமோனியாவோட சார்ஜ் வந்து 0. ஸோ அப்போ 0 இன்ட்டு நம்பர் ஆஃப் லிகான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் என்னது? 5 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன நெட் சார்ஜ் இருக்கோ அதை இங்கே எழுதணும். ஸோ அப்போ +2. ஸோ அப்போ 0 into 0, 0 into 5 0 தான். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே சாரி இங்கே இன்னொரு லிகான் இருக்கு. ஸோ குளோரின்னு இன்னொரு லிகான் இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ அப்போ குளோரினோட சார்ஜ் நமக்கு தெரியும். குளோரினோட சார்ஜஸ் -1. ஸோ அப்போ -1. ஸோ அப்போ -1 ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு +2. ஓகே. இப்போ ஆட் பண்ணுங்க. இது 0, இது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கே -1 into 1. ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா +1 ஆயிடும். ஸோ அப்போ மொத்தமாக என்ன ஆயிடும்? 3. ஸோ அப்போ 2 + 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ இங்கே கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 3. ஸோ அப்போ CO 3+. அப்போ இதை வந்து நம்ம ஐபக் நேமில் எழுதுறப்ப கோபால்ட் நியூமரல்ஸில் இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ 3 iron அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். I hope you understand. Thank you.